பெங்களூரை சேர்ந்த ஒரு பொண்ணு மேனிஃபெஸ்ட் பண்ணது மூலமாக 10 lakhs ஏர்ன் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஈஸியாகவே. அது எப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பரான மெத்தடு. இது எல்லாருமே ட்ரை பண்ணி இவங்களோட ஸ்டோரியை பார்த்தீங்க அப்படின்னா கிண்டில் ஆப்பில் தான் நான் பார்த்ததுமே கண்டிப்பாக இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் அந்த வீடியோவை எடுக்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறது மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். அதையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பயன்படுத்தியும் பார்க்கலாம். மேனிஃபெஸ்ட்டுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம டீடைலா பார்க்கலாம் வாங்க. பெங்களூரை சேர்ந்த பிரியா அப்படிங்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா 35 வயது நிரம்பிய பொண்ணா இருந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் ஓரியன்டா ரொம்ப ஸ்ட்ரகிள்ல அனுபவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பிசினஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு நிலையான இன்கமும் இல்லாம இருந்திருக்கு. இதை சரி பண்றதுக்கு நிறைய மேனிஃபெஸ்ட் டெக்னிக்கை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் பிரமிடை வச்சு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அதையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு காப்பர் பிரமிடை வாங்கி அதை அவங்க வீட்டில் வடக்கு திசை பக்கமாக வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த திசை பார்த்திங்கன்னா வெல்த்தை குறிக்கிறதுனால. அப்புறமா ஒரு எல்லோ கலர் பேப்பரை எடுத்து அவங்களுடைய விருப்பத்தை எழுதியிருக்காங்க. எப்படின்னா, எனக்கு 10 லட்சம் ரூபாய் எளிதாக கிடைக்கிறது, பணம் எனக்கு அதிகமாகவும் எளிதாகவும் கிடைக்கிறது, இந்த மாதிரி எழுதி வச்சுருந்துருக்காங்க. அந்த பேப்பரில் எழுதின அந்த பேப்பரை அந்த பிரமிடு கீழே வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே வெல்த்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஸ்ரீ யந்த்ரா, சிட்ரின் கிறிஸ்டல் இதெல்லாமே வச்சுருந்துருக்காங்க அது பக்கத்துலேயே. அதுக்கப்புறமா எவ்ரி மார்னிங் 5 minutes மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. எந்த டைம் பார்த்தீங்கன்னா 4 AM -6 AM வரைக்கும், அதாவது காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் மெடிடேஷன் பண்ணும்போது கையில் அந்த பிரமிடை வச்சுக்கிட்டே அவங்கக்கிட்ட 10 lakhs இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துருக்காங்க. ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீம் பிரிசி அப்படிங்கிற மந்திரத்தை 108 டைம் சொல்லியிருக்காங்க பிரமிடை கையில் வச்சுக்கிட்டே. இது எல்லாமே காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இடையில் முத நாள் நைட்டே சாமி கும்பிட்டு பக்கத்துலேயே பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்துருப்பாங்க போல். அந்த தண்ணியை அந்த காலையில் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய விருப்பத்தை 21 டைம்ஸ் எழுதியிருக்காங்க. எழுதிட்டு அதையும் பிரமிடையும் பில்லோவுக்கு கீழே வச்சுட்டு மணி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மியூசிக்கை கேட்டுட்டு தூங்கியிருக்காங்க. மணி ரிலேட்டடாக நிறைய மியூசிக்ஸ் இருக்குது. அதாவது 369, 528, 888, 999 இந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சி மியூசிக்ஸ் நிறையா இருக்குது. இது எல்லாமே மணி ரிலேட்டடாகவும் நம்ம நினைக்கிற விஷயங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகுறதுக்காகவும் இந்த மியூசிக்கை கேட்டுக்கலாம். இவங்க பண்ண மேனிஃபெஸ்டோட ப்ராசஸ் இவ்வளோ தான். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 21 daysலேயே பயங்கரமாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மேனிஃபெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண 10வது நாள் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக 50,000 அவங்களுக்கு கிடச்சிருக்கு அவங்களுடைய பாஸ்ட் கிளைண்ட்டுக்கிட்டே இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15வது நாள் அவங்க நியூ பிஸ்னஸ் டீல் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு இருந்திருக்கு. இது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க 21வது நாள் அப்போது அவங்க ஆல்ரெடி ஓல்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பல்காக அவங்களுக்கு அமௌண்ட்டு கிடச்சிருக்கு, அதாவது வின் பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்க எய்ம் பண்ண அந்த 10 lakhsமே 21 நாளுக்குள்ளே கிடச்சிருச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்பிக்கையாகவும் மனசை ஒருநிலைப்படுத்தியும் இந்த பிரமிடை வச்சு பண்ணியிருக்காங்க இந்த மேனிஃபெஸ்ட்டு. இதுதான் முக்கியமான ரீசனே. 1 monthக்கு முன்னாடியே அவங்களுடைய கோலை ரீச் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட்டு சும்மா நம்ம கையில் ஒரு பிரமிடை வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஆசைகள் நினச்சி பார்த்துட்டா மட்டும் நமக்கு இது கிடச்சிடாது. அதை உணர்வு பூர்வமாக நம்ம அதை நம்பணும், அதை நினைக்கணும், எந்நேரமும் அந்த தாட் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு உயிர் சக்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான ஆக்ஷனே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய விருப்பங்களை எழுதி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.